தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 5வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு. அந்த 5வது நாள் கவுன்சிலிங் முடிவில் பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒவ்வொரு கேட்டகரிலையும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கேட்டகரி வாரியாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்ற வீடியோவும் அப்லோட் பண்ணிவிடுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டன் மட்டும் தட்டி விட்ருங்க. ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா விஏஓ பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும் தாங்க இதில் நடக்குது. அதனால் இதை நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு அப்படியே போயிடுறேன். பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக உள்ளதே ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும்தான் அப்படியே கிடக்கு. எல்லா கேட்டகரிலையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு. இது பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதனால் நம்ம ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நேராக ஜேஏ போயிடலாம். ஓகேங்களா? இதிலே பார்த்தா தெரியும். அதாவது விஓ பார்த்தீங்கன்னா 402க்கு 321 முடிஞ்சிருச்சு. இன்னும் 81 தான் கிடக்கு. இது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி கூடியது. எல்லாமே ஸ்பெஷல் கேட்டகரி கூடியது. இனிமேல் வர்றவங்க தான் எடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ ஜேஏல பாருங்கள். ஜேஏ ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 535க்கு 335 பேர் எடுத்துருக்காங்க. இன்னும் 200 கிடக்குங்க. அதே மாதிரி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 155க்கு 99 எடுத்துருக்காங்க. இன்னும் 56 கிடக்கு. ஓகேங்களா? இன்னும் ஸ்பெஷல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா இன்னும் எடுக்கவே இல்லை. ஸ்பெஷல் கேட்டகரி அப்படியே தான் கிடக்கு. அதே மாதிரி ஜென்ரல் உமன் 223க்கு 151 எடுத்துருக்காங்க. 72 கிடக்கு. உமன் பிஎஸ்டிஎம்மில் 59க்கு 43 எடுத்துருக்காங்க. இன்னும் 16 கிடக்கு. ஓகேங்களா? ஸ்பெஷல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா எதுவுமே எடுக்கலை இன்னும். அதுக்கடுத்து பிசி கேட்டகரி பார்த்தீங்கன்னா பிசி ஜென்ரலில் 465க்கு 244 எடுத்துருக்காங்க. இன்னும் 221 கிடக்கு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா 127க்கு 73 எடுத்துருக்காங்க. இன்னும் 54 கிடக்கு. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா பிளைண்ட் ஒன்றே எடுத்துருக்காங்க. 9க்கு 1 போய் 8 கிடக்குங்க. ஓகேங்களா? அடுத்து பிசி உமன் 195க்கு 96 எடுத்துருக்காங்க. இன்னும் 99 கிடக்கு. உமன் பிஎஸ்டிஎம்மில் 46க்கு 27 முடிஞ்சிருக்கு. இன்னும் 19 கிடக்கு. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கலை. அடுத்து எம்பிசி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 354க்கு 187 எடுத்துருக்காங்க. 167 கிடக்குங்க. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 99க்கு 58 முடிஞ்சிருக்கு. இன்னும் 41 கிடக்குங்க. இன்னும் ஸ்பெஷல் கேட்டகரி இன்னும் யாருமே எடுக்கலை. அதே மாதிரி எம்பிசி உமன் பாருங்கள். உமனில் 140க்கு 70 எடுத்துருக்காங்க. இன்னும் 70 கிடக்கு. உமன் பிஎஸ்டிஎம்மில் 35க்கு 19 முடிஞ்சிருக்கு. இன்னும் 16 கிடக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி ஒன்றே எடுத்துருக்காங்க. ஆர்த்தோ 1க்கு 1 முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி ஜென்ரல் பிசிஎம் ஜென்ரல் பார்த்திங்கன்னா 63க்கு 7 எடுத்துருக்காங்க. இன்னும் 56 கிடக்கு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 17க்கு 17 அப்படியே தான் கிடக்கு. இதில் ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கலை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிசிஎம் உமன் பிஎஸ்டிஎம்மில் 5க்கு 5 அப்படியே தான் கிடக்கு. உமன் 30க்கு 30 அப்படியே தான் கிடக்கு. ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கலை. எஸ்சியை பார்த்திங்கன்னா ஜென்ரல் பார்த்திங்கன்னா 49க்கு 3 எடுத்துருக்காங்க. 46 கிடக்கு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 20க்கு 4 எடுத்துருக்காங்க. 16 கிடக்கு. இதில் ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கலை. அதுக்கடுத்து எஸ்சியை உமன் பாருங்கள். உமனில் 14 அப்படியே தான் கிடக்கு. பிஎஸ்டிஎம் மட்டும் 15க்கு 1 எடுத்துருக்காங்க. 14 கிடக்கு. ஓகேங்களா? அடுத்து எஸ்சி ஜென்ரல் பாருங்கள். 459க்கு 58 எடுத்துருக்காங்க. 401 கிடக்குங்க. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 68க்கு 19 எடுத்துருக்காங்க. 49 கிடக்கு. இதில் ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே இன்னும் எடுக்கலை. அதுக்கடுத்து எஸ்சி உமன் பாருங்கள். 117க்கு 28 எடுத்துருக்காங்க. 89 கிடக்கு. உமன் பிஎஸ்டிஎம் 26க்கு 5 கிடக்கு. 5 எடுத்துருக்காங்க. இன்னும் 25 கிடக்கு. இதில் ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கலை. எஸ்டி கேண்டிடேட் ஜென்ரலில் 128க்கு 1 எடுத்துருக்காங்க. 127 கிடக்குங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மற்றதெல்லாம் அப்படியே தான் கிடக்கு. டோட்டலாக பார்த்திங்கன்னா 3901க்கு இப்போ வரையும் 1530 ஃபுல்லாக இருக்குது. இன்னும் 2371 கிடக்குங்க. ஓகேங்களா? 2371 கிடக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜூனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வேகன்சி பார்த்திங்கன்னா இதுலேயும் மேக்ஸிமம் எல்லாம் ஃபுல்லாகிருச்சு. ஓகேங்களா? ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும்தான் கிடக்கு. மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா ஜென்ரல் உமன்லாம் எல்லா கேட்டகரியும் மேக்ஸிமம் ஃபுல்லாக ஆயிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா 17க்கு 14 போய் இன்னும் 3 தான். இது பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி கூடியது. ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும்தான் கிடக்கு.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் எதுவுமே ஃபுல்லாக ஆகலை. இது டெலிஃபோன் ஆப்ரேட்டர் அப்படியே தான் கிடக்கு. ஜூனியர் அசிஸ்டன்ட் ஹெச்எஸ்சி வேகன்சி அது அப்படியே தான் கிடக்கு. 25க்கு 25 அப்படியே தான் கிடக்கு. அடுத்து லெபார்ட்டரி அசிஸ்டண்ட்டு பார்த்தீங்கன்னா 37க்கு 37 அப்படியே தான் கிடக்கு. அடுத்து சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட் இதில் மட்டும் 1 எடுத்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1க்கு 1 மட்டும் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா, மற்றெல்லாம் அப்படியே தான் கிடக்கு, யாருமே எடுக்கலை. 25க்கு 1 போய் 24 கிடக்குங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி வேகன்சி பொசிஷன் இதுவும் பார்த்தீங்கன்னா யாருமே எடுக்கலை. பார்த்தீங்கன்னா 115க்கு 115 அப்படியே தான் கிடக்கு, யாருமே இன்னும் எடுக்கலை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி சிஓஏ கம்ப்யூட்டர் முடிச்சிருக்கணும். இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுவுமே யாருமே எடுக்கலை. 20க்கு 20 அப்படியே தான் கிடக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இது வந்து நெருக்கி முடிச்சிட்டாங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இது இன்னும் முடிக்கலாங்க, இது அப்படியே தான் கிடக்கு. ஓகேங்களா. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இந்து சமய அறநிலைத்துறையில் தான் ஃபுல்லாக எடுத்துகிறாங்க, இது அப்படியே தான் கிடக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மில்க் ரெக்கார்டர் இது அப்படியே தான் கிடக்கு. 15 அப்படியே தான் கிடக்கு. ஜூனியர் அசிஸ்டன்ட் காமர்ஸ் இது பார்த்தீங்கன்னா 28க்கு 28 அப்படியே தான் கிடக்கு. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4 இதுதான் முடிஞ்சிருச்சு ஃபுல்லாக. ஜென்ரலில் பாருங்கள் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஜென்ரல் உமனும் முடிஞ்சிருச்சு. பிசி ஜென்ரலும் முடிஞ்சிருச்சு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் முடிஞ்சிச்சு. எல்லாமே நெருக்கி முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 30க்கு 21 முடிஞ்சு 9 கிடக்கு. இந்த 9 பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி. ஓகேங்களா. இவ்வளோதாங்க. இன்னும் வேகன்சி இது பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எத்தனை வேகன்சி விழுந்திருக்கு, அதாவது எத்தனை ஆப்ஷன்டிஸ் விழுந்திருக்கு அப்படின்ற வீடியோ வந்து அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பட்டனை மட்டும் தட்டிடுங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வாரியாக கேட்டகரிக்கும் எந்த டிபார்ட்மெண்ட் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்லோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஓகே, நன்றி, வணக்கம்.